வணக்கம் நேர்களே, காலை நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். பிரித்தானியாவின் பிரதமராக இருக்கும் முன்னாள் நிதியமைச்சர். பிரித்தானியாவின் முன்னாள் நிதியமைச்சர் ரிஷி சுனக் கன்சர்வேட்டிவ் கட்சியின் புதிய தலைவராக தெரிவு செய்யப்பட அதிக வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன் காரணமாக முன்னாள் சுகாதார அமைச்சர் சஜித் ஜாவித்துடன் ரகசிய ஒப்பந்தம் ஒன்றை ரிஷி சுனக் ஏற்படுத்திக் கொண்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. புட்டினுக்கு எதிராக போரில் இறங்கிய ரஷ்ய வீரரின் மனைவி. ரஷ்ய ராணுவ வீரரான தனது கணவனை கொன்ற புட்டினின் படையை பழிவாங்கியே தீருவேன் என பெண்ணொருவர் உக்ரைனுக்கு ஆதரவாக போர்க்களத்தில் இறங்கியுள்ளார். உக்ரைனில் தனது படைகளை போருக்கு வழிநடத்த மறுத்ததால் ரஷ்யாவின் சச்சன் படைகளால் தூக்கிலிடப்பட்ட ஒரு ரஷ்ய சார்ஜென்டின் மனைவி ரஷ்யாவுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ளார். பிரித்தானியாவில் இளம் பெண் சடலமாக மீட்பு. பிரித்தானியாவில் 2 வாரமாக மாயமான ஆசிய நாட்டு பெண் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இந்த விவகாரத்தில் சந்தேகத்தின் அடிப்படையில் 52 வயதான நபர் கைதாகி உள்ளதாக போலீஸ் தரப்பு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் நேற்று அவர் கடைசியாக காணப்பட்ட பகுதியில் இருந்து 1/2 மைல் தொலைவில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைனுக்கு தொடர்ந்து ராணுவ உதவிகளை வழங்கும் அமெரிக்கா. உக்ரைனுக்கு கூடுதலாக $400 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான ராணுவ உதவிகளை வழங்குவதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அறிவித்துள்ளார். அதிநவீன ஏவுகணை அமைப்புகள், பீரங்கி குண்டுகள், ராணுவ கவச வாகனங்கள், ஏவுகணை எதிர்ப்பு அமைப்புகள் உள்ளிட்ட திறன்மிக்க ஆயுதங்கள் இந்த தொகுப்பில் அடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனா ஊடாக அமெரிக்காவின் கை நகர்த்தல் அம்பலப்படுத்தும் ரஷ்யா. ரஷ்யா உக்ரைன் மீதான போரை மேலும் கடினமாக்குவதற்கு அமெரிக்காவே மிக முக்கிய காரணம் என நேற்று நடைபெற்ற G20 கூட்ட அமர்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா மற்றும் சீனாவுக்கு இடையில் நெருங்கிய நட்புறவு காணப்படுகிறது. இந்த நிலையில் சீனா ஊடாக ரஷ்யாவுக்கு அழுத்தம் கொடுக்க அமெரிக்கா தயாராகி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த அழுத்தத்திற்கு பதிலடியாகவே ரஷ்யா உக்ரைன் மீதான போரை மேலும் வலுப்படுத்துகின்றது. இந்த அழுத்தத்திற்கு பதிலடியாகவே ரஷ்யா உக்ரைன் மீதான போரை மேலும் வலுப்படுத்துகிறது என ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. பிரித்தானிய பிரதமர் பதவிக்கு இந்திய வம்சாவளியை சேர்ந்த 2 போட்டி. பிரித்தானிய உயர் பதவிக்கு 2 இந்திய வம்சாவளி அரசியல்வாதிகள் போட்டியிட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரிஷி சுனக் மற்றும் சுயல்லா ஃப்ராவர்மேன் ஆகிய இருவரும் பிரித்தானிய பிரதமர் பதவிக்கு போட்டியிட விருப்பம் தெரிவித்துள்ளனர். 5 நாடுகளுக்கான உக்ரைன் தூதர்களை பதவி நீக்கம் செய்வதாக உக்ரைன் அறிவிப்பு. இந்தியா, ஜெர்மனி, செக் குடியரசு, நோர்வே மற்றும் ஹங்கேரி ஆகிய நாடுகளுக்கான தூதர்களை பதவி நீக்கம் செய்வதாக உக்ரைன் அதிபர் அறிவித்துள்ளார். ரஷ்யா மீது அமெரிக்கா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் பொருளாதார தடைகளை விதித்துள்ளன. இந்த நிலையில் ரஷ்யாவிடமிருந்து சலுகை விலையில் கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்யும் நாடுகளின் தூதர்கள் இவ்வாறு பதவி நீக்கம் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரான்ஸ் மக்களுக்கு வானிலை தொடர்பில் கடும் எச்சரிக்கை. எதிர்வரும் வாரம் முழுவதும் பிரான்சில் கடுமையான வெப்பம் நிலவ உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. குறிப்பாக மேற்கு பிரான்சில் 40 பாகை செல்சியஸ் வரையான வெப்பம் நிலவும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 11 திங்கட்கிழமை ஆரம்பிக்கும் கடும் வெப்பம் வரும் சனிக்கிழமை வரை தொடரும் எனவும், செவ்வாய்க்கிழமை மற்றும் புதன்கிழமை அதிகபட்சமாக 40 பாகை செல்சியஸ் வரையான வெப்பம் நிலவும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. பிரித்தானியர்களுக்கான முக்கிய தடையை நீக்கிய சுவிஸ். சுவிஸ் உட்பட பல அரசாங்கங்கள் இங்கிலாந்தில் இருந்து இரத்த தானம் செய்ய தடை விதித்துள்ள நிலையில் சுவிட்சர்லாந்து விதியை நீக்கியுள்ளது. 1980 மற்றும் 1996க்கு இடையிலான இடைவெளியில் இங்கிலாந்தில் வாழ்ந்தவர்களை தவிர ஏனையோர் பிரித்தானியாவில் வாழ்ந்திருந்தால் பாதுகாப்பாக இரத்த தானம் செய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நோர்வேயில் விமான பயணிகளுக்கான கட்டணம் அதிகரிப்பு. நோர்வேயில் பயணிகள் வரி மீண்டும் அறிமுகப்படுத்தப்படுவதால் ஜூலை தொடக்கத்தில் விமான பயணத்தின் விலை அதிகரிக்கப்படலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய பயணிகள் 80 குரோனர் என்ற குறைந்த கட்டணத்தையும், ஐரோப்பாவிற்கு வெளியே பயணம் செய்பவர்கள் 214 குரோனர் வரியை செலுத்த வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.